Daily. Taste the Daily. தலைமேல் விழுந்த பாறை, நசுங்கிய உடல்கள், கதறிய உறவுகள் என சிவகங்கையை சில்லிட வைத்திருக்கிறது இந்த கொடூர குவாரி விபத்து. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. சுமார் 13 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த குவாரியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வரும் நிலையில் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை ஊழியர்கள் 18 பேர் பணிக்கு சென்றிருக்கின்றனர். அப்போது திடீரென சுமார் 3 டன் எடை கொண்ட பாறை சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அதனை பார்த்து சுதாரித்துக் கொண்ட சிலர் வெளியே தப்பி ஓடிய நிலையில் 6 பேர் மட்டும் பாறை இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். மேகா குவாரி அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு சார். ஆமாம், நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம்லாம் நடந்ததில்லை. சில இது பண்ணாலும் எது வந்தாலும் கரெக்டாக பார்த்து பண்ணி வைத்துருவாங்க. ஆமாம், இப்போ திடீர்னு ஒரு அசம்பாவிதம் இப்படி ஒரு இதாக நடக்குது. அது எப்படி என்னங்கிறது இல்லை. நாங்கள் அவங்க கஷ்டப்படுற குடும்பம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கட்டி பண்ணி விடுங்க. அவ்வளவு பாரம் கொண்ட பாறை சரிந்து விழுந்ததில் கீழே நின்ற ஜேசிபி வாகனமே சுக்கு நூறானது என்ற நிலையில் உள்ளே சிக்கிய தொழிலாளர்களின் நிலைமையை விவரிக்க வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு உடல் பாகங்கள் தனித்தனியாக உருக்குலைந்து மோசமான நிலையில் மீட்கப்பட்டவர்களின் சடலங்களை அடையாளம் காணவே முடியாத நிலை ஏற்பட்டது. குவாரி விபத்தை அறிந்து ஓடி வந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் உள்ளே செல்ல அனுமதிக்காததால் அவர்கள் வாசலிலேயே நின்று வாக்குவாதம் செய்து அழுது கதறினர். இந்த நிலையில் பாறைக்கடியில் சிக்கியவர்களில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டும் மதுரை அரசு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறார். அத்தோடு உயிரிழந்த 5 பேரில் 4 பேரின் சடலங்கள் மட்டுமே முதலில் மீட்கப்பட்டன. பின்னர் தீயணைப்பு துறையை தாண்டி NDRF வீரர்களும் களமிறக்கப்பட்டு பாறை இடுக்குகளில் சிக்கிக் கொண்ட ஜேசிபி ஆபரேட்டர் சடலத்தை மீட்கும் பணி நடைபெற்றது. எங்க அண்ணன் இங்க வேளாத்தாறு மல்லாவட்டை கிரசர்ல மேகவரணம் குவாரியில் வேளாவாத்து குழி ஓட்டுறாங்க. அவர் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு வந்திருக்காரு ஆண்டிச்சாமி, எங்கள் மாமா ஆறுமுகம், 2 பேரும் இங்கே வேலை பார்க்குறாங்க 10 வருஷமாக. அவங்க இங்கே வேலைக்கு எப்போதும் வரோன்னா வந்தாங்க. வந்தவுடனே இங்கே மண் சரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். மண் சரிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே அங்கேருந்து நாங்கள் வந்து உள்ளே போய் பார்ப்போம்னா எங்களை போக விட மாட்டேன்ட்டாங்க. போலீஸு நின்று தடுத்துட்டாங்க, மீடியாவையும் தடுத்துட்டாங்க. தடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே போராட்டம் பண்ணோம். நாங்கள் எங்கள் உறவினரான்னு நாங்கள் பார்க்கணும், எங்கள் அண்ணனை காணோம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். அமைச்சர் வந்திருந்தாங்க, கலெக்டர் வந்திருந்தாங்க. அவங்க கோரிக்கை வச்சோம், நாங்கள் பார்க்கணும், பார்த்தாத்தே நாங்கள் விடுவோம்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அவங்க முயற்சி பண்ணி எங்களுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றினவர்கள் காமிக்கும் போது எங்கள் அண்ணனுக்கு மண்டையே இல்லை, தலையே இல்லை, எதுவுமே முகம் எதுவும் இல்லை. எங்கள் மாமாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அவங்க அங்கேயே இறந்துட்டதாக சொல்கிறாங்க. முதலில் சடலங்களை பார்க்க கூட விடாமல் வெளியிலேயே நிற்க வைத்து உறவினர்களை தவிக்க விட்ட நிலையில் வாக்குவாதத்திற்கு பின்னர் ஆம்புலன்ஸில் சடலங்களை ஏற்றும் போது பார்க்க அனுமதி வழங்கப்பட்டது. லேபர் வேலைக்கு தான் வந்தது. நாங்கள் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கல் சரிஞ்சு விழுந்து இறந்துட்டான்னு சொன்னா, இறந்தது எப்படின்னே தெரியல. நாங்கள் குவாரிக்குள்ள போகும்போது எங்களை பார்க்கவே விடலை, யாரும் உள்ளே போக விடலை. போக விடாத போது நாங்கள் இருக்கும்போது ஆம்புலன்ஸில் கொண்டு கூட வெளியே நின்று கேட்குறோம், எங்கோட்டு பாடியான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்துருந்தா கூட சரி, இறந்தது நம்மளால்தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறோம். ஆனால் அதை கூட காட்டுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க வேலைக்கு போனதுக்கு. அதுக்கு ஏதாச்சும் இங்கே நைட்டும் பகலுமா நடக்கும். 2 ஷிஃப்டா தான் வேலை பார்க்குறோம். அதோட இது தெரியல நமக்கு. ஏன்னா இதுக்கு நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் இதுக்குள்ள வேலை பார்த்தது கிடையாது. எங்கள் மாமா தான் இதுக்குள்ள 10 வருஷமா வேலை பார்க்குறோம்.
பார்த்து ஏதாச்சும் இது பண்ண சொல்லுங்க. உசுறு போச்சு, நீ பார்க்கறது கூட எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அவ்வளோதான். சிஎஸ்க்கு தூக்கி போயிருக்காங்க, நீ போய் அங்கே போய் பார்த்தா தான் நாங்கள். குவாரியில் இருந்து கல் எடுக்க முதல் நாள் வெடி வைக்கப்பட்ட நிலையில் வெடி வெடித்து ஒரு பாறை மட்டும் விரிசல் விட்டவாறே அப்படியே இருந்திருக்கிறது. இதற்கிடையே 4-5 நாட்கள் கனமழை பெய்து வந்த நிலையில் பாறையின் உறுதித்தன்மை இழந்து போயிருந்திருக்கிறது. இதனை அறியாத ஊழியர்கள் வழக்கம் போல பணிக்கு செல்ல திடீரென மலை போல இருந்த பாறை சரிந்து கீழே விழுந்திருக்கிறது. மேகா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற பெயரில் இயங்கி வரும் இந்த குவாரியில் இரவு பகலாக கல் வெட்டி எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் குவாரிகள் இரவு நேரத்தில் இயங்க அனுமதி இல்லை என்ற நிலையில் விதியை மீறி குவாரி இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு குவாரியில் சுமார் 200 அடி ஆழம் மட்டும்தான் தோண்ட வேண்டும் என்ற நிலையில் அதனை தாண்டி 400 அடி ஆழத்திற்கு தோண்டி கல் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குவாரி உரிமையாளர் மேகவர்மன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறை தலைமறைவாக இருக்கும் உரிமையாளரை தீவிரமாக தேடி வருகிறது. அத்தோடு குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். Taste the Daily.